ஸோ பேர் தான் சோலை நகரை தவிர இங்க வந்து சோலைலாம் ஒன்றும் கிடையாது. வெறும் சாக்கடை தண்ணி தான் சுத்தி சுத்தி நிக்குது. பட் எங்களால் நிம்மதியா அந்த வீட்டுல குடியிருக்க முடியல. ஒரு வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. இந்த ஒரு வருஷமுமே ஒரு நாள் கூட எங்ககிட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. சாக்கடையே இல்லாத ஒரு வீட்டு அமைப்பை வந்து எப்படி வந்து பொதுமக்களுக்கு கொடுத்தாங்க? இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து உரிய பதில வந்து சொல்லணும். நாங்க வந்து அவினாசி நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புல இருந்து பேசுறோம். இந்த குடியிருப்பு வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி சூளையில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய அமைப்பினுடைய பெயர் வந்து சோலை நகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ பேர் தான் சோலை நகரை தவிர இங்க வந்து சோலைலாம் ஒன்றும் கிடையாது. வெறும் சாக்கடை தண்ணி தான் சுத்தி சுத்தி நிக்குது. ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது மற்ற எந்த ஒரு பிளாக்குமே கிடையாது. 11ஆம் நம்பர் பிளாக்கும் 12ஆம் நம்பர் பிளாக்கும் தான் ரொம்ப ரொம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் மக்கள் குடியிருக்கிற மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொசுக்கடி தொந்தரவே தாங்க முடியாம இருக்கு. உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாவே முதியோர்கள் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மழை பெய்யற காலத்துல எங்களால வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரவே முடியல. வாசல் வரைக்குமே வந்து தண்ணி நிக்குது. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த சாக்கடை வசதி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன அறிவிச்சிச்சு, ஏழைங்களுக்கு வந்து வீடு இல்லாத ஏழைங்களுக்கு அரசு கட்டி கொடுக்கிற வீடுன்னு சொல்லிச்சு. இலவசமா நாங்க இந்த வீட்டை வாங்கல. ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி தான் இந்த வீட்டை நாங்க வாங்கியிருக்கோம். பட் எங்களால் நிம்மதியா அந்த வீட்டுல குடியிருக்க முடியல. ஒரு வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. இந்த ஒரு வருஷமுமே ஒரு நாள் கூட எங்ககிட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்பவுமே துர்நாற்றம் அடிக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சோலை நகர் குடியிருப்புல வந்து 447 வீடுகள் வந்து இருக்கு. அந்த 447 வீடுகளினுடைய கழிவு நீருமே 11ஆம் நம்பர் பிளாக்குக்கும் பின்னாடி தான் தேங்கி வந்து நிக்குது. இதுக்கு வந்து ட்ரைனேஜே இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வீடு கொடுக்கறோம் அறிவிச்சாங்க. அதை நம்பி பல மக்கள் வந்து இன்னைக்கு ஏமாந்துதான் நிக்கிறோம். சாக்கடையே இல்லாத ஒரு வீட்டு அமைப்பை வந்து எப்படி வந்து பொதுமக்களுக்கு கொடுத்தாங்க? இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து உரிய பதில வந்து சொல்லணும். தண்ணி வந்து இருக்குது, எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க. 44 வீடு இருக்குதுங்க. எல்லாம் எங்களுக்கு தான் பாதிப்படுது. இங்க வந்து எங்களுக்கு நோவே இல்லைங்க. பணங்க வாடகை இருக்கணும், நிம்மதியா இருந்துங்க. இங்க வந்து நோவே மணி சுத்தி தண்ணி, தாக்கல் தண்ணி, எத்தனை சிரமப்படுறது இல்லைங்களா? யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. சொன்னா நீங்க என்ன வர்றீங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கிட்டு போற, பணம் வாங்குறாங்க, கேட்ட தண்ணி நிறுத்திடுவா, கரண்ட் நிறுத்திடுவோன்னு பேசுறாங்க. ஒன்னும் முடியறது இல்லம்மா. நாங்க வந்து சார் எங்களுக்கு ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது தெரியலீங்க. நீங்க வந்து ஒப்பா சொன்னானுங்க, நீங்க சொல்ல முடியுங்க. என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது. 4 நாள் தண்ணி மழை வந்து குட்டையாட்டு நிக்குது. பின்னாடி சாக்கடை தண்ணி. இங்க யாரும் எங்க கடை கண்ணிக்கு கூட போக முடியலைங்க. ரொம்ப தண்ணி தப்ப தேர எடுக்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இதே வராதே வரும் கொண்டு சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டு பின்னாடி சாக்கடை தண்ணி நிறைய நிக்குது. இதனால பெரியவங்களை வச்சுட்டு வீட்டுல இருக்கவே முடியல. பெரிய கொசு தொல்லை. எங்க அம்மாக்கு இங்க வந்தது ரொம்ப முடியாம போறாங்க. இதுக்கு ஒரு வழி காட்டுங்க. நோய் ரொம்ப வருது. இது பிளாக்ல பின்னாடி இதுல வந்து அப்படி சாக்கடை தண்ணி நின்று அது எடுக்கிறதே இல்லை. எடுக்கிறாங்க, ஆனா அந்த கழிவுலாம் அப்படியே இருக்குது. அதனால கொசு தொல்லை பயங்கரம். வீட்டுல இருக்கவே முடியல. மழை வந்தா எச்சா இருக்க முடியல. அதுக்கு நீங்க தான் அதான் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த வாசப்படியெல்லாம் நிறைஞ்சு வந்துடுது. அதோட கழிவு நீர்லாம் இங்க முன்னாடியே வந்து நிக்குது. அதனால ரொம்ப கொசு தொல்லை. வயசானவங்க வச்சுட்டு என்னால இருக்க முடியல. இப்ப நல்லா இருந்தவங்க இங்க வந்து ரொம்ப முடியாம போயிட்டாங்க. நடக்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும்.